கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற தனது அற்புதமான வார்த்தைகளால் உலக மக்களின் உள்ளத்திலும் இல்லத்திலும் நல்லதையே செய்து வரும் நமது ராஜயோகம் லைன் டாக்டர் கே ராம் PhD அவர்கள் கேள்விக்குறியோடு உள்ள உங்கள் வாழ்க்கை ஆச்சரியக்குறியாக மாற வேண்டும் என்ற ஆன்மீக பிரார்த்தனையோடு வழங்கும் ராஜயோகம். ஓம் தத்புருஷாய வித்மகே பக்கரதுண்டாய தீமகி தன்னோ தந்தி பிரசோதயாத். ஓம் ஆதித்யாயஷ சோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யக்ஷ ராகவ கேதவ நமக. சிறப்பு சனிப்பெயர்ச்சி நிகழ்ச்சியின் மூலமாக தீபம் தொலைக்காட்சி நேயர்களாகிய உங்களை சந்திப்பதில் உள்ளத்தில் மிக்க மகிழ்ச்சி. ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற அற்புதமான தத்துவத்தை பதிவு செய்து நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமும் நன்மைகளும் மேன்மைகளும் உண்மையாக கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் எனது பணிவு கலந்த வணக்கங்களோடும் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். சிறப்பு சனிப்பெயர்ச்சி நிகழ்ச்சியாகிய இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா சனி பெயர்ச்சியினுடைய சிறப்பு பற்றி, சனி பெயர்ச்சியுடைய பலாபலன்களை பற்றி மேச ராசியில் இருந்து மீன ராசி வரைக்கும் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறோங்க. அதில் மேஷம் முதல் துலா ராசி வரைக்கும் கடந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்களை நம்ம தெளிவாக தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சனிப்பெயர்ச்சியில் அடுத்து வரக்கூடிய துலா ராசிக்கு அடுத்து வரக்கூடிய விருச்சிக ராசிக்கு உண்டான பலாபலன்களை நம்ம விரிவாக பார்க்க இருக்கிறோம். பொதுவாக 26/1/2017 அன்று உங்களுடைய ராசி, அதாவது விருச்சிக ராசியாகிய உங்களுடைய ராசியில் இருந்து, அதாவது ஜென்ம ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு பயிற்சியாகியுள்ள இந்த சனி பகவான் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எந்த மாதிரியான நன்மைகளை வழங்குவார் அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சியில் ஆழமாகவும் தெளிவாகவும் உறுதியாகவும் தெரிஞ்சுக்க இருந்துகிட்டு இருக்கிறோம். அந்த வகையில் பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷமாக உங்களுடைய ராசிக்கு ஜென்மத்திலேயே சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சு ஜென்ம சனி அப்படிங்கிற ஒரு அமைப்பில் இருந்துகிட்டு இருந்தாருங்க. அதாவது இந்த அமைப்பு உங்களுக்கே இனம் புரியாத திகைப்பு கொடுக்கக்கூடிய காலமாக தான் இருந்துகிட்டு இருந்தது கடந்த காலங்களில். ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா நட்பு வீடு என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வீட்டுக்கு இந்த தேதியில் பெயர்ச்சியாக இருக்கிறார் சனி பகவான். பொதுவாகவே விருச்சிக ராசியை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவானாக இருக்கிறதுனால உங்களுக்கு முன் கோபமும் எந்த ஒரு விஷயத்திலும் தீரமான வீரமான செயல்பாடுகளும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க எப்பவுமே பார்த்தீங்கன்னா சாஸ்திர ரீதியாக விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு வீடு தேடி வெற்றி வாய்ப்புகள் வரக்கூடிய அற்புத அமைப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. காலம் கலிகாலமாகவே இருந்தால் கூட, வருத்தமான வாழ்க்கை இருந்தால் கூட பொருத்தமான முடிவுகளை எடுத்து திருத்தமான வாழ்க்கையை வாழ்ந்து காட்டக்கூடிய தகுதி விருச்சிக ராசிக்கு மிகுதியாக இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை சாஸ்திரம் சொல்லி வச்சிருக்குது. விருச்சிக ராசியை சேர்ந்த ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் உங்களுடைய ஜாதகத்தில் அங்காரகன் என்று சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் மகர ராசியில் இருந்ததுனாலோ அல்லது உங்களுடைய ஜாதகத்தில் லக்கணத்துக்கு 3, 6, 11 இந்த மாதிரியான ஸ்தானங்களில் இருந்தது அப்படின்னாலோ ஆரோக்கியம் அப்படிங்கிறத விட, அற்புதம் அப்படிங்கிறத விட அதி அற்புதமான வீடு வாகனம் அமையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குங்க. அதே செவ்வாய் பகவான் மங்கள காரகன் அப்படிங்கிற அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குரு பகவானோடு சேர்ந்து இருந்தது அப்படின்னா குருமங்கள யோகம், செவ்வாய் மங்கள யோகம் அப்படிங்கிற அமைப்பு கிடைச்சிருதுங்க. உங்களுடைய ராசி அதிபதி மேச ராசியிலேயோ விருச்சிக ராசியிலேயோ அல்லது மகர ராசியில இருந்ததுன்னு வைங்களேன், கண்டிப்பாக இந்த உலகத்தில் தேவையான செல்வங்களை ஆழமாக அனுபவிக்கணும் அப்படிங்கிறத விட அதிகாரமான வகையில் செல்வம் சேர்க்கக்கூடிய பாக்கியத்தை நிச்சயமாக நல்கக்கூடிய பாக்கியம் உங்களுடைய ஜாதகத்தில் இந்த செவ்வாய் பகவான் இந்த மாதிரியான கட்டங்களில், அதாவது மேஷம், விருச்சிகம், மகரம் இந்த ராசிகளில் செவ்வாய் பகவான் இருந்தார் அப்படின்னா நிச்சயமான நல்ல விஷயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குங்க. பொதுவாகவே தீயணைப்புத்துறை, கப்பல் துறை, இராணுவம், அதே மாதிரி காவல் நிலையங்களில் உயர் பதவி இந்த மாதிரி உள்ளவங்களுக்கெல்லாம் செவ்வாய் பகவானுடைய ஆளுமையும் ஆதிக்கமும் அதிகமாக இருந்துகிட்டு இருக்குங்க எந்த ஜாதகமாக இருந்தாலும்.
அதே மாதிரி இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் நிறைந்த நீங்கள் நிறைய விஷயங்களில் தெளிவான உறுதியான முடிவெடுக்கக்கூடிய தகுதி இருந்துகிட்டு இருந்தால் கூட தேவையில்லாத முன் கோபமும் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். அந்த மாதிரியான முன் கோபங்களை தவிர்த்து சில நேரங்களில், அதாவது துணிவாக இருக்க வேண்டிய நேரங்களில் துணிவாகவும் பணிவாக இருக்க வேண்டிய நேரங்களில் கொஞ்சம் பணிவாகவும் இருந்துகிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த உலகத்தில் வலிமையான சாதுரியமான காரியங்களை எளிமையாக சாதித்து காட்டக்கூடிய பக்குவம் விருச்சிக ராசிக்கு மிகுதியாக இருந்துகிட்டு இருக்கும். பயப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசி அதிபதி சந்திர பகவானோடு சேர்ந்திருந்துன்னு வைங்களே, அதாவது உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் குருவோடு சேர்ந்தால் குருமங்கள யோகம் வந்துகிட்டு இருக்குதுங்க, செவ்வாய் மங்கள யோகம் இருக்குது. சந்திர பகவானோடு சேர்ந்துன்னு வைங்களே, சந்திர மங்கள யோகம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அப்போ இந்த மாதிரி மங்கள யோகங்களை அதிகமாக வழங்கக்கூடிய உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் பகவான் அதாவது பூமி காரகனாகவும் வாகனத்துக்கு அதிபதியாகவும் தைரியத்திற்கு அதிபதியாக, அதாவது ஒரு இடத்துல எந்த இடத்துக்கு போனாலும் தைரியம் கொடுக்கக்கூடிய அற்புத அமைப்புகளும் சிறப்புகளும் நிறைந்தவர் இந்த செவ்வாய் பகவான் அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். எந்த ஒரு விஷயத்திலும் பார்த்தீங்கன்னா விவேகத்தோடு செயல்படுறது அப்படிங்கிறத விட வீரத்தோடு செயல்படக்கூடிய சாதுரியம் உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் அணிய வேண்டிய ரத்தினம், அதாவது பொதுவாகவே விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு அணியக்கூடிய ரத்தினம் பவளம் அணிஞ்சிக்கிறது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். அதே மாதிரி விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு குண நலன்கள் பார்த்தீங்க அப்படின்னா எந்த அளவுக்கு கோபம் இருந்துகிட்டு இருக்குதோ அந்த அளவுக்கு குணமும் இருந்துகிட்டு இருக்கும். கிராமப்புறங்களில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க இல்லையா, கோபம் இருக்கிற இடத்துல தான் குணம் இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி குணம் இருக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வெளிப்படையாக பேசக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்கே உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த மாதிரியான சிறப்புகளும் பொறுப்புகளும் நிறைந்த இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்களுக்கு 26/1/2017 அன்று உங்களுடைய ஜென்ம ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாகியுள்ள சனி பகவான், அதாவது உங்களுடைய ராசி அதிபதிக்கு பகையாக இருக்கக்கூடிய சனி பகவான் தற்சமயம் பார்த்தீங்கன்னா நட்பு வீடு என்று சொல்லக்கூடிய குரு பகவானுடைய வலிமை நிறைந்த தனுசு ராசிக்கு பெயர்ச்சியாக இருக்கிறார். இந்த பெயர்ச்சி உங்களுக்கு மிக மிக நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகத்தான் இருந்துகிட்டு இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா பகை வீடாகிய உங்களுடைய ராசியில சஞ்சாரம் செஞ்ச சனி பகவான், அதாவது ஜென்மத்திலேயே இருந்து தேவையில்லாத தொந்தரவுகளையும் உடல் உபாதைகளையும் மன குழப்பங்களையும் கொடுத்து வந்த சனி பகவான் இப்போ தனுசு ராசியில குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்யறதுனால உங்களுக்கு 7.5 சனி அப்படிங்கிற அந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா, அதாவது பாத சனி அப்படிங்கிற அமைப்பில் தான் சஞ்சாரம் செய்ய போறாருங்க அடுத்து வரக்கூடிய ஒரு 3 வருடத்திற்கு. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் பாத சனி அப்படிங்கிற அமைப்பில் கடந்த காலங்களில் எவ்வளவோ துன்பங்களையும் துயரங்களையும் சோதனைகளையும் வேதனைகளையும் சந்திச்சுக்கிட்டு இருந்த நீங்கள் அந்த மாதிரியான துன்பங்களிலிருந்து வேதனைகளிலிருந்து அந்த மாதிரியான சோதனைகளிலிருந்து ஓரளவு விலகி வரக்கூடிய அற்புதமான பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இந்த சனி பெயர்ச்சி இருந்துகிட்டு இருக்கிறாரு. எது எப்படி இருந்தாலும் இந்த சனி பெயர்ச்சி கொஞ்சம் மகிழ்ச்சியையும் குடும்பத்தில் வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. அதாவது அதிகபட்சமான கஷ்டம் வரும்பொழுது கிராமப்புறத்தில் சொல்லுவாங்க இல்லையா, முக்கால் கிணறு தாண்டியாச்சு, இன்னும் கொஞ்சம்தான் இருக்குது, முழு கிணறும் தாண்டிடலாம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி முக்கால் வாசியான துன்பங்களை நீங்கள் தொடர்ச்சி அறிஞ்சு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இப்போ இருந்துகிட்டு இருக்கிறீங்க. அடுத்து இருக்கக்கூடியது ஒரு 25% தான். அந்த 25% அப்படிங்கிறது உங்களுக்கு கடந்த காலங்களில் இருந்த கஷ்டங்களை வச்சு கணக்கு போட்டு பார்க்கும் பொழுது அது பெரியது ஒரு துன்பமாகவோ பெரியது ஒரு சோதனையாகவோ தெரியாதுங்க. இந்த காலங்களில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நன்மைகளையும் அனுபவங்களையும் கொடுக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் தான் இந்த குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவானுடைய அனுகூலம் உங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும். பொதுவாகவே இந்த சனி பகவான் பார்த்தீங்கன்னா மற்ற ராசி மற்ற நட்சத்திரம் அப்படிங்கிறத விட இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா முற்பகுதி அப்படிங்கிறத விட பிற்பகுதியில் பெருத்த சோதனைகளையும் வலுத்த அதாவது எதிர்ப்புகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருப்பாருங்க. அந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் தாண்டி இப்போ பாத சனி அப்படிங்கிற கடைசி சனிக்கு வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த சனி பகவானுடைய பயிற்சி உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் 7.5 சனி முடியலையே அப்படின்னு ஏக்கப்பட்டு நீங்கள் தூக்கம் இல்லாமல் கவலைப்பட வேண்டாங்க.
ஏழரை சனியே இருந்தால் கூட உங்களுக்கு பாத சனி அப்படிங்கிற அந்த பதார்த்தமான தத்துவத்தில் பாங்கா இருக்கிறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு ஏங்கி தவித்த காரியங்களும் எண்ணி ஏங்கிய காரியங்களும் நல்லபடியாக நடக்கக்கூடிய அற்புதமான அமைப்பில் தான் இந்த சனி பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குதுங்க. பயப்பட வேண்டாம். அதே மாதிரி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனி பகவான் துலா ராசியிலேயோ அல்லது இதே சனி பகவான் மகரம் அல்லது கும்ப ராசியில் இருந்தது அப்படின்னா இந்த சனி பயிற்சி உங்களுக்கு நடக்க இருக்கிற பலன்களை மிக மிக நல்ல பலன்களாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருப்பாருங்க. குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் இருந்தது அப்படின்னா பொதுவாகவே குதூகலங்களும் பொதுவாகவே நல்ல தன வரவுகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருப்பாருங்க. அப்படி இருந்து ஆகணும் அப்படிங்கிறது சாஸ்திர விதி. அதாவது குருவும் சனியும் சேர்ந்ததுன்னு வைங்களே, அது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற அற்புதமான அமைப்புக்கு போயிடுதுங்க. அப்போ சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் பயிற்சியாகி இருக்கிறதுனால எது எப்படி இருந்தாலும் மொத்தமாக பார்க்கும் பொழுது சத்தம் இல்லாத தன வரவுகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் இருக்கிறாருங்க. அதனால் ஏழரை சனி அப்படிங்கிறதுக்காக ஏக்கப்பட்டு தூக்கம் இல்லாமல் இருக்கிறத விட இந்த பாத சனியில் நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயங்களிலுமே, அதாவது எடுக்கக்கூடிய காரியங்களில் எளிமையாக வெற்றி காண்பது அப்படிங்கிறத விட வலிமையாக செயல்பட்டு வெற்றி காணக்கூடிய காலங்களாக இந்த காலங்கள் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பாத சனி அப்படிங்கிறது, அதாவது சனி பகவான் உங்களுக்கு ஏழரை சனியில் பாத சனியாக இருக்கிற காலத்தில் உயிருக்கு பாதகம் விளையும் அப்படிங்கிற விஷயத்தை ஒரு சில பேர் சொல்லுவாங்க. ஆனால் பயப்பட வேண்டாங்க. அதாவது ஆயுள் காரகனாக இருக்கக்கூடிய சனி பகவான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கிறதுனால உயிருக்கு எந்த விதமான ஒரு கண்டமும் எந்த விதமான பாதிப்பும் கொடுக்க மாட்டாருங்க, கொடுக்க முடியாது. ஆனால் உயிர் இருந்தும் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு சில துன்பங்களை கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. சனி பகவான் உங்களுடைய ஜாதகத்தில் நீச்சம் அப்படிங்கிற அமைப்பில் இருந்தால், ஆனால் உங்களுக்கு சனி பகவான் நல்ல இடத்துல இருந்தார் அப்படின்னா, அதாவது மேஷ ராசியை தவிர்த்து உங்களுடைய ஜாதகத்தில் சனி பகவான் எங்கே இருந்தாலும் நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில், அதாவது நல்ல பலன்களை நாளும் பொழுதும் மெல்ல மெல்ல கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷம் மொத்தம் 60 வருஷத்தில் தமிழ் மாதம் அப்படிங்கிறது 12ங்க. அதாவது சித்திரை வைகாசி ஆணி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனின்னு சொல்லக்கூடிய இந்த 12 மாதங்களுக்கு அப்பாற்பட்டு தமிழ் வருடங்கள் மொத்தம் 60. இந்த 60 வருடங்களில் துர்முகி வருடத்தில் குரு பகவானுடைய வீட்டில் சனி பகவான் பயிற்சி ஆகிறது உங்களுக்கு நிச்சயமான நன்மைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் இருந்துகிட்டு இருக்கும். கடந்த காலங்களில் எவ்வளவு சோதனையை சந்திச்சிங்களோ அந்த சோதனைக்கும் மேலான ஒரு சாதனையை செஞ்சு காட்டக்கூடிய அற்புதமான சூழல்களுக்கு ஏற்ப நல்ல சூழ்நிலைகளை வாரி வழங்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் சனி பகவானுடைய பெயர்ச்சி இருந்துகிட்டு இருக்குதுங்க. பொதுவாகவே விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏழரை சனி வரக்கூடிய காலங்களில் பார்த்தீங்கன்னா ஏமாற்றம் அப்படிங்கிறது அதிகமாக இருந்துகிட்டு இருந்திருக்கும். தடுமாற்றம் அப்படிங்கிறது கடந்த காலங்களில் அதிகமாக இருந்துகிட்டு இருக்கும். இன்னும் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா தேவையில்லாத இடமாற்றமும் அதிகமாக இருந்துகிட்டு இருந்தது. இந்த மாதிரியான மாற்றங்களை சந்தித்து ஏமாற்றமாகவே இருந்துகிட்டு இருந்த காலங்கள் கழிஞ்சு இனி பார்த்தீங்கன்னா நல்ல மாற்றங்களை சந்திக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருந்துகிட்டு இருக்குது. கெட்டவங்களுடைய தொடர்புகள்லாம் முற்றிலும் தவிர்த்து நல்லவங்களுடைய தொடர்பு கிடைக்கக்கூடிய பாக்கியம். கடந்த காலங்களில் தெரிஞ்சோ தெரியாமலோ கெட்ட பழக்க வழக்கங்களுக்கு நீங்கள் அடிமையாக இருந்தால் கூட இப்போ இந்த சனிப்பெயர்ச்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக நல்ல பழக்கங்களுக்கு நல்ல பழக்க வழக்கங்களுக்கு பண்பாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை மதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புகளுக்கு உங்களை கொண்டு சேர்க்கக்கூடிய அமைப்பில் தான் குரு பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுக்கு நல்லது பண்ணுவாருங்க. அதாவது பெத்தவங்களை மதிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க. மற்றவங்க சொல்லாததை அல்லது புத்தகங்கள் சொல்லாத ஒரு தத்துவங்கள் சொல்லாததை பெத்தவங்க மூலமாக தெரிஞ்சிக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த சனி பகவான் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. கடந்த காலங்களில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியாத எவ்வளவோ உணர்வு பூர்வமான விஷயங்களை எல்லாம் இந்த சனி பகவான் அனுபவம் அப்படிங்கிற பேரில் நிறைய கொடுத்துட்டு போயிருந்தாருங்க. ஆனால் இப்போ அதே சனி பகவான் அந்த அனுபவத்துக்கு உண்டான ஒரு ஆதாயத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. சேதாரம் இல்லாத ஆதாரம் அப்படிங்கிறத விட கொஞ்சம் சிரமப்பட்டு ஆதாரத்தை சந்திக்கக்கூடிய அமைப்பில் தான் சனி பகவான் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. எது எப்படி இருந்தாலும் தனவரவும் பணவரவும் தாராளமாக கிடைக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவானுடைய சஞ்சாரம் இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த சனி பகவான் விருச்சிக ராசியை சேர்ந்த நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த பெயர்ச்சி மூலமாக
வெளிநாடு செல்லக்கூடிய பாக்கியத்தை கொடுத்துக்கிட்டு இருப்பாருங்க. அப்படி வெளிநாடு செல்லக்கூடிய ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்களே வியக்கிற அளவுக்கு பெரிய வெகுமதியை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் சனி பகவான் இருந்துகிட்டு இருக்கிறாருங்க. இதே சனி பகவான் வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை சேர்ந்த பெண்களுக்கு, அதாவது கடந்த காலங்களில் திருமண சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு முயற்சி எடுத்துக்கூட மகிழ்ச்சி கிடைக்காம இருந்ததுன்னு வைங்களே, இப்போ குரு பகவானுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சனி பகவான் நல்ல குடும்பம் அமையக்கூடிய பாக்கியத்திற்கு, நல்ல வரன் அமையக்கூடிய பாக்கியத்தை அருளக்கூடிய வகையில் தான் பயிற்சியாகி இருக்கிறாருங்க. அதாவது சனி பகவான் பெயர்ச்சி ஆனதுக்கப்புறம் இன்னொரு வரன் பிறந்து வர்றார் அப்படின்னு நினைக்க வேண்டாங்க. ஏற்கனவே உங்களுக்குன்னு பிறந்து இருக்கக்கூடிய அந்த வரனை வந்து உங்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகளில் தான் இந்த சனி பகவானுடைய சஞ்சாரம், அதாவது தனுசு ராசியில் பயிற்சியாகி மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய வகையில் இருந்துகிட்டு இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த காலங்களில் வந்து குடும்பத்தில் வந்து தேவையில்லாத, அதாவது இணக்கமாக வாழ வேண்டிய குடும்ப உறவுகளில் வந்து பார்த்தீங்கன்னா பிணக்குகள் ஏற்பட்டு வழக்கமான வாழ்க்கையில் குழப்பங்களை அதிகமாக சந்திச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அடுத்தவங்க பார்த்து வணக்கம் போடக்கூடிய அளவுக்கு நல்ல வாழ்க்கை அமையக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குது. பிரிந்த குடும்பம் ஒன்று சேரக்கூடிய பாக்கியம், கலைந்த, அதாவது நிம்மதி உங்களுக்கு வந்து சேர்ந்து கிடைக்கக்கூடிய, அதாவது கலைந்த குடும்பம் ஒன்று சேருவது, பிரிந்த குடும்பம் ஒன்று சேர்வது, இழந்த நிம்மதி திரும்ப கிடைப்பது, இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் நாளும் பொழுதும் நடக்கக்கூடிய பாக்கியத்தோடு தான் சனி பகவானுடைய பயிற்சி இருந்துகிட்டு இருக்குதுங்க. இந்த சனி பகவானுடைய பயிற்சி வந்து பார்த்தீங்கன்னா விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு, அரசு துறையில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆதாயம் அப்படிங்கிறத விட அபரிதமான ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்குதுங்க. இராணுவ சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ளவர்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயமான நிதர்சனமான ஒரு பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த பங்கு சந்தையில் ஈடுபாடு உள்ளவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் இழந்த செல்வத்தை இந்த காலத்தில் வந்து திரும்ப பெறக்கூடிய அற்புதமான அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. கடந்த காலங்களில் கஷ்டப்பட்டு உழைச்சும் அதுக்கு தகுந்த வருமானம் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில் சோகங்களை சந்திச்சுக்கிட்டு இருந்த ஒவ்வொருவருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலத்தில், அதாவது சனி பயிற்சியாகியுள்ள இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வருமானம் மட்டும் இல்லை, வருமானத்தோடு கூடிய வெகுமானம் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு இருந்துகிட்டு இருக்குது. பயப்பட வேண்டாங்க. அதாவது சனி பெயர்ச்சி ஆகி நல்லது நடக்குது அப்படிங்கிறத விட சனி பெயர்ச்சி ஆகிறதுக்கு முன்னாடியே சில நன்மைகளை உண்மையாக செய்யக்கூடிய பாக்கியத்தோடு தான் இந்த சனி பெயர்ச்சி இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதாவது பொதுவாகவே சாஸ்திர ரீதியாக சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படிங்கிற பழமொழிக்கு ஏற்ப உங்களுடைய ராசிக்கு வந்து விரயஸ்தானத்தில், அதாவது உங்களுடைய ராசிக்கு வந்து பாத சனியாக இருக்கக்கூடிய இந்த சனி பகவான் வந்து வாதம் வம்பு இந்த மாதிரியான விஷயங்களை ஒழித்து நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் தான் சஞ்சாரம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அதனால் 7.5 சனி இருக்குது அப்படிங்கிற எண்ணத்தை நீங்கள் ஒதுக்கி வச்சுட்டு எந்த நேரமும் நல்ல நேரமாக அமையணும் அப்படிங்கிறதுக்காக உங்களுடைய உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் வந்து பயன்படுத்தினீங்க அப்படின்னா சிறப்பு அப்படிங்கிற விஷயத்தை அடைகிறதோட அதில் மதிப்பு அப்படிங்கிற ஒரு உயரத்தை நீங்கள் எல்லோருமே அடைய முடியும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி விருச்சிக ராசியை சேர்ந்தவங்க வந்து தன்னுடைய வீட்டில், அதாவது மற்றவங்களை வந்து வலுக்கட்டாயமாக மதிக்கிறது அப்படிங்கிறத விட தன்னுடைய குடும்பத்தில் உள்ளவங்களை வந்து நிச்சயமாக மனசார மதிக்க கற்றுக்கணுங்க. ஆணாக இருந்தால் பெண், அதாவது தன்னுடைய மனைவியை மதிக்கணும், மனைவியாக இருந்தால் தன்னுடைய கணவரை மதிக்கணும். அதே மாதிரி 2 பேரும் சேர்ந்து தன்னுடைய குடும்பத்தில் உள்ள குழந்தைகளை வந்து மதிக்கணுங்க. உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் மதிச்சோ அல்லது உங்களுக்குள்ள ஒருவருக்கொருவர் பணிஞ்சு போகிறது, அனுசரித்து போகிறது, உங்களுக்குள்ள ஒருவர் வந்து கட்டுக்கோப்பாக தாழ்ந்து போகிறது தவறு கிடையாதுங்க. விருச்சிக ராசியை சேர்ந்த பாக்கியவான்கள் நீங்கள் வந்து உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவங்க கிட்ட வந்து அனுசரித்து போகிறது, அதாவது மிகப்பெரிய நன்மையை கொடுக்கக்கூடியதாக இருந்துகிட்டு இருக்கும். மற்றவங்களை வந்து வலுக்கட்டாயமாக அனுசரித்து போகிறதுங்கிறத விட உங்களுடைய பெற்றவங்க கிட்ட நீங்கள் அனுசரித்து போகிறது, பெற்றவங்களுக்கு மரியாதை தர்றது, உங்களுடைய குடும்பத்தில் கணவராக இருந்தால் மனைவியை மதிக்கிறது, மனைவியாக இருந்தால் கணவனை மதிக்கிறது, 2 பேரும் சேர்ந்து செல்ல பிள்ளைகளை மதிக்கிறது, இந்த மாதிரியான ஒரு அமைப்பு வச்சுக்கிறது உங்களுக்கு சிறப்பாக இருந்துக்கிட்டு இருக்கும். அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து நமக்குள்ள கௌரவம் பார்க்காம நடந்தால் தான் மற்றவங்க முன்னாடி கௌரவமாக வாழ முடியுங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணுங்க. ஆனால் நிறைய பேர் என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒருவருக்கொருவர் கௌரவம் பார்த்து தன்னுடைய வீட்டில் உள்ளவங்க கிட்ட வந்து
மொத்தமாக கௌரவம் பார்த்துக்கிட்டு வெளியில் உள்ள அதாவது முகம் தெரியாத நிறைய பேர்கிட்ட வந்து நம்ம வந்து கௌரவத்தை விட்டு அதாவது பணிஞ்சு நிற்க வேண்டிய விட்டு கொடுக்க வேண்டிய அனுசரித்து போக வேண்டிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்குதுங்க. உங்களுடைய வீட்டில் ஒரு மனுஷனாக பிறந்தாங்கன்னு வைங்களே, யாரோ ஒருத்தருக்கு பணிஞ்சு தான் ஆகணும். அந்த மாதிரியான பணிவு தன்னுடைய மனைவியாக இருக்கலாம், தாயாராக இருக்கலாம், தகப்பனாராக இருக்கலாம், குழந்தைகளாக இருக்கலாம். அந்த மாதிரியான பணிவு உங்களுடைய குடும்பத்தில் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உலகத்தில் மற்றவங்க முன்னாடி துணிவான வாழ்க்கையை வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து மனசில் வச்சுக்கிட்டு நீங்கள் எடுக்கக்கூடிய காரியங்களில் வந்து தெளிவாக முயற்சி பண்ணி உழைச்சிங்க அப்படின்னா ஆரம்பத்தில் தடங்கள் வந்தால் கூட அடுத்த நாள்லேயே வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு உங்களுக்கு அதிகமாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு விருச்சிக ராசியில் உள்ள மாணவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடந்த காலங்களில் கல்வியில் ஈடுபாடு இல்லாமல் இருந்தால் கூட இந்த காலங்களில் வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு வந்து கல்வியில் நாட்டம் வரக்கூடிய அமைப்பு, ஏட்டு கல்வியில் நாட்டம் வரக்கூடிய அமைப்பு இருந்துகிட்டு இருக்கும். விளையாட்டு துறையில் வந்து எவ்வளவுதான் பாடுபட்டு உழைச்சாலும் அதில் வந்து வெற்றி அப்படிங்கிற விஷயத்தை கடைசி நேரத்தில் தக்க வச்சுக்க முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருந்த உங்களுக்கு இந்த காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றிக்கும் மேலான அதாவது வெகுமதியும் கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த சனிப்பெயர்ச்சிக்கே உண்டான சிறப்பாக இருந்துகிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி பெண்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் வந்து தேவையில்லாத காயங்கள், அதாவது தேவையில்லாமல் அந்த உறுப்பு பாதிக்கப்படக்கூடிய ஒரு சில சூழ்நிலைகள், அதாவது தகாத சூழ்நிலைகள் இருந்துகிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக செவ்வாய்க்கிழமை நாட்களில் அல்லது சூரிய பகவான் உதயமாகக்கூடிய அந்த காலை 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக உங்களுடைய வீட்டில் பிரார்த்தனை அல்லது நமஸ்காரம் அல்லது தீபாதரணை ஏதாவது ஒரு விளக்கை ஏற்றி அந்த ஜோதியை வந்து நீங்கள் வழிபாடு வச்சுக்கிறது, கற்பூர தெய்வமாக இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது நெய் விளக்காக இருந்துகிட்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு வகையில் நெருப்பு ஏற்றி அந்த பஞ்சபூதங்களில் நெருப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தை நமஸ்காரம் பண்ணுவது சிறப்பாக இருந்துகிட்டு இருக்கும். நீங்கள் ஏற்றுவது மெழுகுபர்த்தியாக இருந்துகிட்டு இருக்கலாம், ஊதுபத்தியாக இருந்துகிட்டு இருக்கலாம் அல்லது ஏதாவது நெய் விளக்காக இருந்துகிட்டு இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் செவ்வாய்க்கிழமை நாட்களில் காலையில் 6 மணியிலிருந்து 7 மணிக்குள்ளாக இந்த மாதிரியான பஞ்சபூதங்களில் மேல் நோக்கி எரியக்கூடிய இந்த நெருப்பு சம்பந்தப்பட்ட அந்த ஜோதியை வந்து உங்களுடைய வீட்டில் வந்து வழிபாடு அல்லது நமஸ்காரம் வச்சுக்கிறது தெரிஞ்சோ தெரியாமலோ அறிஞ்சோ அறியாமலோ வரக்கூடிய ஆபத்துகளிலிருந்து தற்காத்து கொள்ளக்கூடிய பாக்கியம் இருந்துகிட்டு இருக்குங்க. பொதுவாகவே இந்த விருச்சிக ராசியை சேர்ந்தவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செந்நிறம், பழுப்பு நிறம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதிரியான நிறங்கள் வந்து உங்களுக்கு அனுகூலமாக இருந்துகிட்டு இருக்கும். இந்த பயிற்சி ஆனதுக்கப்புறம் இந்த சனி பகவானுடைய பயிற்சி வந்து கடந்த காலங்களில் நீங்கள் அதிர்ஷ்டமான நிறம் அல்லது அதிர்ஷ்டமான எழுத்து அல்லது அதிர்ஷ்டமான நம்பர் அப்படிங்கிற விஷயத்தில் நீங்கள் எதை உபயோகப்படுத்தினாலும் அதில் வந்து போதிய நன்மை கிடைக்காம இருந்துகிட்டு இருக்கலாம். அதனால் வந்து சாஸ்திரம் அப்படிங்கிறது உண்மையா, சாமி அப்படிங்கிறது உண்மையா அப்படிங்கிற கேள்வி உங்களுக்கு நிறைய வந்திருக்குங்க கடந்த காலங்களில். ஆனால் அந்த மாதிரியான கேள்விகளுக்கெல்லாம் ஆழமான விடையோடு அற்புதமான சிறப்புகளோடு தான் சனி பயிற்சி வந்து உங்களுக்கு பயிற்சியாக இருக்கிறாருங்க. அதனால் வந்து மனம் தளராமல் வரக்கூடிய காலங்களில் வந்து நீங்கள் நல்ல விஷயங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருந்துகிட்டு இருக்கிறதுனால உங்களுடைய மனசில் வந்து கெட்ட எண்ணங்களை தூக்கி எறிஞ்சிட்டு நல்ல விஷயங்களை நாடி நாளும் பொழுதும் உழைப்பு அப்படிங்கிற விஷயத்தில் உறுதியாக இருந்துக்கிட்டு இருங்க. அதே மாதிரி எவ்வளவுதான் பிடிவாதம் இருந்தால் கூட அந்த பிடிவாதத்தில் வந்து 24 மணி நேரமும் நல்ல விஷயங்களுக்கு பிடிவாதம் இருக்கக்கூடிய நீங்கள் வந்து சில நேரங்களில் வந்து சில தீய விஷயங்களுக்கும் பிடிவாதம் பண்ணக்கூடிய சூழ்நிலை இருந்துகிட்டு இருக்கும். அதனால் காலம் கலிகாலமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் எது நல்லது எது கெட்டது அப்படின்னு பகுத்து உணர்ந்து செயல்படுவதை விட இந்த காலத்தில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து வகுத்து செயல்படுவது உங்களுடைய வாழ்க்கையில் சேதாரமில்லாத ஆதாரத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கும். நாம் என்னதான் அறிவாளியாக இருந்தாலும், என்னதான் திறமசாலியாக இருந்தாலும், என்னதான் மிகப்பெரிய தைரியசாலியாக இருந்தாலும், அதாவது சோதனை அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு வரும் பொழுது, வேதனை அப்படிங்கிறது அடுத்தவங்களுக்கு வரும்போது நம்ம ஆலோசனை சொல்ல முடியுங்க. அதே வேதனையும் சோதனையும் உங்களுக்கு வரும் பொழுது நீங்கள் எவ்வளவுதான் அறிவாளியாக இருந்தாலும் நிதானமாக செயல்பட முடியாது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு, அதாவது எந்த ஒரு விஷயமே அடுத்தவங்களுக்கு நடக்கும்போது நம்ம ஆறுதல் சொல்ல முடியும், அதாவது அனுமானமாக சில ஆலோசனை சொல்ல முடியும். அதே ஒரு
கஷ்டம். அதே மாதிரியான ஒரு சூழ்நிலை தனக்கு வரும் பொழுது யாராக இருந்தாலும் தடுமாற்றம் காண வேண்டிய சூழ்நிலை இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு தக்க நேரத்தில் உற்ற நேரத்தில் மற்றவருடைய ஆலோசனையும் உங்களுடைய மனசில் கொஞ்சம் பதிய வச்சுக்குங்க அப்படிங்கிற விஷயத்தை இந்த நிகழ்ச்சி மூலமாக உங்களுக்கு பதிவு பண்ணி, இந்த சனி பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி பார்த்தாலும் வளர்ச்சியும் மகிழ்ச்சியும் கொடுக்கக்கூடிய அமைப்பில் இருந்துகிட்டு இருக்கார் அப்படிங்கிற விஷயத்தை விருச்சிக ராசிக்கு இந்த சிறப்பு சனி பெயர்ச்சி நிகழ்ச்சி மூலமாக பதிவு பண்ண கடமைப்பட்டிருக்கிறாங்க.